இது செல்லாத ஓட்டு. எதனால சார்? இது எப்பவுமே செல்லாது. இது இவர் பால் புட்டி, இவர் 108 அவசரத்துக்கு தான் உதவுவார். இது வெத்து வேட்டு, இதுதான் என்றைக்கும் தமிழ்நாடு. இவர் விஜய் அன்புமணி வந்து பெரம்பலூர் தான். நாலு வந்துட்டு கப்புன்னு அள்ளி எறிஞ்சிருவாங்க. இவர் கொஞ்சம் காலம் ஆண்டார், இவர் ஆள்றாரு, இவர் ஆளல. எப்படி சொல்கிறது? இவர் வந்தால் நல்லா இருக்குன்னு எப்படி சொல்கிறது? இது காமெடி பீஸ், அதனால தான் அதை காமிச்சேன். இவனை எதனாலண்ணே? ஒரு பெரியார் ஒரு தப்பாக பேசுகிறான். விஜய் அவர்கள் வந்து யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற கட்சியில் டிஎம்கே கட்சியில் வச்சாலுமே நல்லா தான் இருக்கும். இவர் தம்பிங்களை ஏமாத்தினவர். இவர் ஏமாற்றி தம்பிங்க இன்னைக்கு எல்லாம் வெளியே வந்து இருக்குது தனிமரமாக நிற்கிறார். இவர் தளபதி, விஜயகாந்த் கட்சி, அப்புறம் வந்து ஏடிஎம்கே 3 பேரும் கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிறவங்கள யார் அண்ணாமலை வர முடியாது, அவருக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து சும்மா அவர்களாம் குதிரையாட்ட அடுத்தவங்க முதுகில் தான் ஓடிட்டு இருக்க முடியும். பிஜேபியில் வர டைலாக் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. இன்னைக்கு மக்கள்கிட்ட போயிட்டு இந்த கார்டில் 2026 யார் கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும், இந்த கூட்டணியில் யார் சிஎம் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் டு டைலாக் சீட். வாங்க போய் பார்க்கலாம் யாரை சூஸ் பண்ணுறாங்க. இது செல்லாத ஓட்டு. எதனால சார்? இது எப்பவுமே செல்லாது. இது இவர் பால் புட்டி, இவர் 108 அவசரத்துக்கு தான் உதவுவார். இது வெத்து வேட்டு, இதுதான் என்றைக்கும் தமிழ்நாடு. இவரே வந்தால் போதும். எதனால இவரே வந்தால் போதும்னா? நான் நல்லது செய்துக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்தால் குட்டையை கோயப்பிட்டு போயிடுவானுங்க. அப்போ இவரோட ஆட்சியே வந்து நல்லா இருக்குன்றீங்களா? இவரை தாண்டி வேற யாராவது 2026 வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே டுபாக இருக்கு தான். இவர் விஜய் அன்புமணி வந்து பெரம்பலூர் தான். நாலு வந்துட்டு கப்புன்னு அள்ளி எறிஞ்சிருவாங்க. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். புதுசாக வராரு, ஏதாவது நாட்டுக்கு செய்வார். விஜயோட யார் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், இல்லை விஜய் வந்து யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்? விஜய் வந்து கூட்டணி வந்து பழனிசாமி ஏடிஎம்கே கூட வச்சா நல்லாயிருக்கும். இப்போ நான் சொல்லி போடுறேன், இவன் வந்தால் தான் நல்லா இருக்கும்னு. நாளைக்கு இங்கே வந்து அடிச்சா என்ன பண்ணுறது? உங்களே அடிக்கிறாங்க. எதனாலனா ஒரு இருக்கிற அரசியல்வாதியில் இவர் ஓரளவுக்கு பெட்ரு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு மாதிரி தோணுது. நான் குளத்தூர் தொகுதி, ஸோ எங்கள் தொகுதியில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, இந்த ஆட்சி ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து போட்டி யாருக்குன்னா விஜய் சாருக்கா உதயநிதி ஸ்டாலுக்கா? உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா இப்போ அடுத்து ஸ்டாலின்னா உதயநிதி 2 ஒன்று தான். இவர் வந்து இப்போ 2026 வரப்போகிறேன்றாரு. இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை, அதுக்குள்ளார ப்ரோன்றாரு, அப்படின்றாரு, இப்படின்றாரு. ஆனால் 2026 தேர்தலில் பார்க்கலாம். வேணா நாம் தமிழர் கட்சி கூட்டணியில் சேர போகிறாருங்கிறீங்களா? அவர் கூட்டணியில் நிற்க மாட்டாருங்க. அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு, நிற்க மாட்டார். கடைசியில் பாருங்கள் தனியாக தான் நிற்பார். அவர் என்னமோ சேர்ற மாதிரி தெரியல. முதல்ல விஜய் கூட சேர்ந்துக்கலாம், விஜய் வந்தால் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் கடைசியில் பார்த்தா விஜய் குறுக்க திரும்பிட்டார். அப்புறம் இப்போ ஒரு மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. இவர் கொஞ்சம் காலம் ஆண்டார், இவர் ஆள்றாரு, இவர் ஆளல. எப்படி சொல்கிறது? இவர் வந்தால் நல்லா இருக்குன்னு எப்படி சொல்கிறது? முன்னுக்கு இந்த அம்மா தான் பாதி ஓட்டே வாங்கும். இன்றைக்கி இந்த அம்மா தான் எதுனாலும் முன்ன வந்து நிற்குங்க. விஜயகாந்துக்கு கூட நல்ல மாதிரி தெரியாது. இந்த அம்மா வந்து தெய்வம் வரணும், வந்தால் தான் நல்லா இருக்கும் ஐயா. இது காமெடி பீஸ், அதனால தான் அதை காமிச்சேன். பாவம், துரோகத்தின் அடையாளம், பணம் மட்டுமே குறிக்கோள். இவனை சிப்பால் அடிக்கலான்னு. எதனாலண்ணே? ஒரு பெரியார் ஒரு தப்பாக பேசுகிறான். யாருக்கும் மதிப்பு, அவன் கட்சியில் மதிப்பு கொடுக்கறதில்ல, மரியாதை வைக்கிறதில்ல யாரையும். நான் தான் பெரிய ஆள், நான் தான் என்னை விட்ட யாருமே இல்லை, அப்படி பண்ணுற ஆள் இவன். இவன் வாயாலே இவன் கெடுத்துக்கிறான். தவளை எப்படி கத்தி சாவது பேர். அதே லாஸ்ட்டாக ஒரு ஆள் கூட உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டான். சூஸ் பண்ண 3 பேரில் 2026 யார் வந்து முதலமைச்சர் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன், என் செலவை காமிக்கிறேன். இவர் ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற கட்சியெல்லாம் அது அப்படியே இருந்துக்கிட்டுங்க. அந்த கூட்டணியில் தான் அப்படியே தான் இருக்கும். இதையும் ஏடிஎம்கே கூட பிஜேபி சேர்ந்துக்கு, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த அம்மா தான் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. எங்கே போனாங்கன்னா எங்கள் ஏடிஎம்கே கூட வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இவர் தளபதி விஜய் அவர் தான் கொஞ்சம் நல்லா பீக்கில் போயிட்டுருக்காரு. மேபி இவர் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்கட்சியாவது அட்லீஸ்ட் வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். விஜய் அவர்கள் வந்து யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற கட்சியில் டிஎம்கே கட்சியில் வச்சாலுமே நல்லா தான் இருக்கும். அவர் தான் டிஎம்கேவை தான் எதிர்க்க. இல்லை, என்னுடைய அபிப்பிராயம் அதுதான். இவர் தனியாக நின்று எதனா சீட்டு வாங்கி பார்த்தா நல்லது. இவர் கூட்டின்னு போனால் வேஸ்ட், அடுத்து குப்பை தொட்டி தான் போவோம். தளபதி, விஜயகாந்த் கட்சி, அப்புறம் வந்து ஏடிஎம்கே 3 பேரும் கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும். எதனால அவங்க 3 பேர் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்? அவங்க வந்து
காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, கொடுக்க நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. நம்ம வந்து கொடுக்குற மாதிரி ஆட்சி அமைக்கக்கூடாது, அவங்ககிட்ட இருந்து வாங்குற மாதிரி நம்ம ஆட்சி அமைக்கணும், மாற்று அமைச்சு ஆரம்பிக்கணும். இவங்க மக்களுக்காக உழைக்கிற டீம். இவரும் மக்களுக்காக உழைக்கிறவர். இவர் நல்ல மனிதர். இப்போ முதலமைச்சர் ஆண்டது 5 வருஷம் ஆண்டார். இவருக்கு கொஞ்சம் தெரியும். இவருக்கு அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரு, ஃபுல்லாக தெரியும். இவருக்கு இப்போ தான் வராரு. இவருக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. கூட்டு சேரணும். இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டாங்க, அதோட அன்புமணியும் சேர்த்துட்டாங்கன்னா அதோட 200 250 அள்ளிடலாம். 234 200 அள்ளிடலாம். அவருக்கே ஓட்டு போடல. அவர் எவ்வளோ நல்லது செய்துக்கிறார் தெரியுமா கேப்டனு. இவர்னா 2 வருஷம் வந்து செய்துட்டு ஒரு வெங்காயம் பிடுங்களேன். இவர் ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு ஏதோ கோல்டு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், அதை ஒரு ஆள் கொடுத்தா போதுமா? இப்போ இருக்கிறவங்கள யார் அண்ணாமலை வர முடியாது, அவருக்குள்ள இடம் கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து சும்மா அவரெல்லாம் குதிரையாட்ட அடுத்தவங்க முதுகில் தான் ஓடிக்கிட்டு இருக்க முடியும். பிஜேபியில் வராது, காங்கிரஸ் வராது. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் விஜய் கூட கூட்டணி சேரலாம், கட்டி அவர் தனியாக நான் எம்ஜிஆர் மாதிரி சிஎம் சொல்லலாம். ஆனால் வந்து என்னென்னா சப்போஸ் ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் வந்து விஜய் சாருக்கு விழுகலாம். ஏன்னா அங்கே ஒற்றுமை இல்லைங்கிறதுனால. அதனால் போட்டி வந்து காரசாரமாக அவங்க 2 பேருக்குள்ள தான் இருக்கணும். ஏதோ ஒரு 4 சீட் 10 சீட் கொடுத்தா 2 சீட் வரல, அவ்வளோதான். அதுவுமே போனதில் வரல பிஜேபி. இப்போ அப்படியே ஆட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இதே மாதிரி தான் ஓடும். யார் டிஎம்கே வந்தால் இதே லெவலில் தான் ஓடிட்டு இருக்கு. எடப்பாடி வந்தால் பெருசாலாம் ஒன்றும் பண்ண மாட்டார், அவங்கள எதுக்கவே மாட்டார். இவங்களா ஒரு சின்ன சின்ன அறிக்கையாக கொடுப்பாங்க, அவர் அதுவும் கொடுக்க மாட்டார். எடப்பாடிலாம் கொடுக்க மாட்டார். எதிர்த்து அறிக்கை கொடுத்தாருன்னா பிரச்சனை. இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போதே ஒரு பேர் என்னங்க வேலுசாமி, அவர் கோயம்புத்தூரில் ரைடு, நாமக்கல்லில் ரைடு, அங்கங்கே ரைடு விட்றாங்களா இல்லையா? அவர் என்ன ஆளுங்கட்சியில் இருக்கார்? எல்லாம் மிரட்டுற வேலை. என்னை எதிர்த்தினா உனக்கு இதுதான் நிலமை, அப்படியும் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது. புதுசாக எந்த முதலமைச்சர் வந்தாலும் அவனை ஓட விட்டு பிடிப்பாங்க. ஓட விட்டுன்னு என்ன தெரியுங்களா, ஊழல் பண்ணுற வரைக்கும் விட்டுருவாங்க. பண்ணணுன்னா அதை காமிச்சு புடனையில் கை வைப்பாங்க மத்திய அரசு. இதுதான் நடக்க போகுது. ஊழல் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல, பண்ண தான் செய்வான். பண்ண இப்படி தான் நடக்கும். பணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கிற ஒரு கூட்டணி தான் எதிரணியில் இருக்குது. மக்களுக்கான நல்ல கூட்டணினா திமுக கூட்டணி தான். அதுதான் வெற்றி பெறும். வேறு யாரெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேறு யாரும் வரவும் மாட்டாங்க. எல்லாருமே இதில் தானே இருக்காங்க, நல்லவங்க எல்லாருமே. வெளியே யாருமே இல்லையே. நல்லவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் தானே இருக்கிறாங்க. அவங்க இருந்தாவே போதும். மக்களோட ஆதரவு இருக்குது, பெண்களோட ஆதரவு இருக்குது. திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். ஒரு விஜய் வரன்னு சொல்கிற ஆள் அவன் வந்தாலும் இன்னும் குட்டக்கோயப்படி போயிடுவாங்க. அது ஆதவச்சன் வந்துக்கிறான் பாரு, அவன் இன்னும் நான் தான் அடுத்து சிஎம்னு சொல்லிட்டு போயிடுவான். விஜயை வர கட்ட தான் வந்துக்கிறான். கூட்டணியில் சிஎம் விஜயா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரே ஒரு கருத்து என்னன்னு கேட்டால், புதுசாக வராரு, மக்களுக்காக நன்மை செய்வார், நல்லது செய்வாருன்ற ஒரே எண்ணத்துக்காக தான் தோணும். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் கட்சிகள் இருந்திருக்காங்க. நாம் தமிழர்லாம் 15 வருஷம் மேலே இருக்காங்க. அவங்க யாராவது? அவங்கெல்லாம் எனக்கு தோது போட்டு வரல. அவங்க பேசுகிற பேச்சு சரியில்லை. அதாவது முதல்ல ஒழுக்கம் இருந்தால் தான் இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. இது ஏதோ அவங்க தப்பாக பேசுகிறதே பிடிக்கல. அது படிக்க வைக்கணுமா, கோல்டு கொடுக்கணுமா? நீ என் பொண்ணுங்க தான் ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க்கு, அது எப்பவுமே தான் எடுக்கும். படிக்காத பசங்களாம் ஊக்கப்படுத்தணும். எப்போ பார்த்தாலும் படிக்கிற பசங்க மட்டும் ஊக்கப்படுத்துறாங்க. அது ஏன்? வாய்ப்பு கொடுப்பேன்னு கேட்டால் அவங்க சொத்தை காப்பாற்றிக்கிட்டு அவங்க நிற்கிறாங்க. நமக்கு சோறு போட அவங்க நிற்கல. புரியுதா? அவங்களது ஏகப்பட்ட சொத்து கிடக்குது, அது பறி போயிட போகுதுன்னு அவங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஏழை மக்கள் ஓட்டை வாங்கி அவனுங்க சொத்து பணத்தை அவனுங்க காப்பாற்றி பார்த்துக்கிறானுங்க. நம்மளுக்கு ஒன்றும் அவனுங்க செய்கிற மாதிரி தெரியல.